ரிதம்ஸ் டிசைனர் நம்ம வந்துங்க இப்போ வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பட்டன், அதாவது பட்டன் மாட்டுற அந்த ஓட்டை, அதுக்கு பேர் தான் பட்டன் ஹோலு. இப்போ பாருங்கள், பட்டன் ஹோல் நான் சின்னதாக வெட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம பட்டன் மாட்டுறதுக்காக சின்னதாக நான் வெட்டியிருக்கேன். இதை சுற்றி நம்ம எப்படி தையல் போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பேர் காஜான்னு சொல்லுவாங்க, காஜா போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி போடுறோன்னு பாருங்கள். அடியில் குத்தி நான் மேலே எடுத்திருக்கேன் நூலை. எடுத்துகிட்டு இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, இதை அடியில் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுட்டு இப்படி இந்த ஓட்டையை, இந்த ஹோலை கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஊசியை வந்து மேல் பக்கம் இருந்து கீழ்ப்பக்கம் நான் ஒரு குத்தி எடுக்கிறேன். இதுக்கு பேர் பட்டன் ஹோல்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே எம்ப்ராய்டிங்கில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே தாங்க, அதே தான். இந்த மாதிரி ஃபுல்லுமே இந்த மாதிரி வரணுங்க. அப்போ தான் இங்கே இருக்கிற இது எதுக்காக போடுறோன்னா, இந்த துணியில் இந்த பிசுறு பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அது பிரிஞ்சு வரக்கூடாது, பட்டன் போய் அதில் சிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சுற்றி அந்த தையல் போடுறதுங்க. இதுக்கு பேர் காஜான்னு சொல்லுவோம். பாருங்கள், மேலேருந்து குத்தி எடுத்துட்டோங்களா. இப்போ பாருங்கள், ஒரு சர்க்கிள்க்குள்ளே வர்ற மாதிரி இருக்குங்களா. நான் ஏற்கனவே எம்ப்ராய்டிங்கில் சொல்லியிருக்கேன் பட்டன் ஹோலுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க ஃபுல்லும் போடணும். நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மேலேருந்து குத்தி இந்த ஹோலுக்குள்ளே அப்படியே ரவுண்டாக ஒரு ஸ்டிச் மாதிரிங்க முடிச்சா வந்துடும். அடுத்தது நம்ம டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு இந்த விரலை அடியில் வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி கரெக்டாக குத்தி சுற்றியுமே இந்த மாதிரி தைச்சிட்டே போயிடணுங்க. ஓட்டை சுற்றி கையில் குத்திராமல் பார்த்து குத்தணும். நம்ம வந்து ஆள்காட்டி விரல் தான் உள்ளே இருக்குது. நம்ம கை அந்த துணியை சுற்றி நம்ம பிடிச்சிருக்கோம். அதனால் கையில் குத்திராமல் மெதுவாக குத்தி லைட்டாக இப்படியேமும் முடிச்சா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் முடிச்சா வந்திருக்கும். அந்த ஹோலுக்குள்ளே முடிச்சா வந்திருக்கும். இந்த ஹோல் ஃபுல்லுமே நம்ம இப்படி தான் போட்டு முடிக்கணும். அது போட்டால் மட்டும்தான் நம்ம பட்டன் மாட்டும்போது வந்து ஈஸியாக மாட்டி கலட்ட முடியுங்க. இப்போ இதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. பட்டன் காஜா அடிக்கிறதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சுங்க. நம்ம பாருங்கள், இந்த சைடு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம மிஷின்லாம் இது ஒரு நம்ம வீட்டுக்கு யூஸுக்கு தைக்கும்போது நம்ம வந்து மிஷின் வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்க. அதனால் இது பாட்டி ப்ளவுஸுங்கெல்லாம் முன்னாடி அதுக்கெல்லாம் பட்டன் வச்சு தான் போடுவோன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க பாட்டிங்கெல்லாம். அதுக்கெல்லாம் தேவைப்படும். நம்ம பசங்களுக்கு எதாவது தைச்சா தேவைப்படும். நீங்கள் வந்து எதாவது பட்டன் எதுவும் வைக்க வேண்டிய கிளாத்து இல்லை ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதனால் இது தெரிஞ்சுக்கிறது நல்லது, ஈஸிங்க. பட்டன் வைக்கிறதையும் நான் சொல்கிறேன் போக அடுத்த கிளாஸில். பாருங்கள், பட்டன் ஹோலை வந்து ஃபுல்லுமே சுற்றி மேமும் இப்படியே தைக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி எதுவாக இந்த ஹோல் ஃபுல்லுமே இப்படி தைச்சி முடிச்சிடணுங்க. சிக்கல் விழுகாத அளவுக்கு நூலை எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக வருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த இதில் கை எம்ப்ராய்டரிங்கில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லி தனியாகவே போட்டிருக்கேன். அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டு முடிச்சுட்டு நாட்டு எப்படி போடணும்னு சொல்லிடுறேன். பாட்டி ப்ளவுஸுக்கெல்லாம் இப்போயுமே அவங்க வந்து இதாங்க கேட்குறாங்க. ஒரு ப்ளவுஸுக்கு அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து மிஷினெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நிறையா ட்ரெஸ் தைக்கிறவங்கன்னா நம்ம மிஷினுக்கு கொடுக்கலாம், இல்லை மிஷின் சொந்தமாக வாங்கிக்கலாம். அதெல்லாம் எவ்வளோ ஜாஸ்தி ரேட்டாக வரும். இப்படி போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ ஊசியை அடிப்பக்கமாக கொண்டு போயிடணும். பாருங்கள், இப்படி அடிப்பக்கமாக கொண்டு போயிட்டு போட்டு முடிச்சாச்சு. இந்த பக்கம் கொண்டு போயிட்டு நம்ம ஏற்கனவே போட்டதில் ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு
நம்ம ஒரு முடிச்சு போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு கட் பண்ணிடலாம்.